அனுபவங்களை நம்மிடம் பகிர வருகிறார் திரு சுவாமிநாதன் ஜி வகுப்பு. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களை வணங்கி இங்கே வீட்டிற்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் ஜி வகுப்பு தலைவர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு சக பயிற்சியாளர். உங்களைப் போலவே நானும் அந்த முதல் நாள் இந்த அரங்கிற்குள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது உங்களுடைய ஒரு பயிற்சி தோழனாகவே நான் இங்கு வருகை புரிந்து எனது முதல் நாள் வகுப்பிலே நான் அந்த வகுப்பறைக்கு சென்றேன். அந்த வகுப்பறையிலே செல்லுகின்ற பொழுது புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய சகோதரி தோழிகள் என்று ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே எனது பயணத்தை தொடங்கினேன். முதல் நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு, அன்பிற்குரிய விரிவுரையாளர் திரு பிரபாகர் சார் அவர்கள் அந்த வகுப்பு தலைவர்கள் மற்றும் இதர தலைவர் பதவிக்கான தேர்வை நடத்தினார்கள். அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் என்னவென்றால், நான் விளையாட்டிலே ரொம்ப மிகுந்த ஆர்வம். நான் விளையாட்டு தலைவர் பதவி எனக்கு வேண்டும் என்பதற்காக நான் முதலில் அந்த பேப்பரை வாங்கினேன். எனது சிறு அருகில் உள்ள திடீர் நண்பர்கள் அனைவரும், அண்ணா நீங்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வகுப்பு தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். அதன்படி அந்த வேண்டுகோளை ஏற்று நான் அந்த வகுப்பு தலைவர் பட்டயத்தை எனது பாக்கெட்டில் சுமந்து 2 நாட்கள் நான் இந்த அலுவலகத்தையும் அலுவலக அரங்கையும் சுற்றி வந்தேன். என்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் ஜி வகுப்பு தலைவரா, நீங்கள் ஜி வகுப்பு தலைவரா என்று. நான் அட்மின் அலுவலகத்துக்கு சென்றேன். அங்கேயும் என்னை விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் என்னை பார்த்து நீங்கள் தான் ஜி வகுப்பு தலைவரா என்று கேட்கிற பொழுது, இதற்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய எனது தலையை சுற்றி வண்ணத்து பூச்சிகள்லாம் பறக்க ஆரம்பித்து விட்டன. ஓ, இந்த வகுப்பு தலைவர் பதவிக்கு இவ்வளவு ஒரு அனுக்கிரகமா என்கிற பார்வையிலே நான் எனது பணியை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் உணவகத்திலே உணவருந்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த அலுவலகத்திலே இருக்கிற ஒரு பணியாளர் உணவருந்தி கொண்டிருந்தார். எனது பட்டயத்தை பார்த்து நீங்கள் ஜி வகுப்பு தலைவரா என்று ஆச்சரியமாக கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா இது, தவறான பதவிக்கு நம்ம வந்து விட்டோமோ என்கிற நோக்கிலே நான் ரொம்ப வியந்து எனக்கு சரியாக அந்த வகுப்பறைக்கே செல்ல முடியவில்லை. மறுநாள் நான் அந்த அதே உணவகத்துக்கு வரும்போது அந்த பணியாளரும் கேட்டேன், ஏங்க என்னை பார்த்து எல்லாம் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இதற்கு முந்தைய ஒரு வகுப்பு தலைவர் அவ்வளோ அழகாக அனைவரையும் வழிநடத்தியிருக்கிறார் என்று சொன்னார். அதை நான் சரியாக சொல்ல விரும்பவில்லை. அப்பொழுது எனக்கு மேலும் எனது பணி ரொம்ப கடினமாயிற்று. எப்படி நான் சக பயிற்சியாளர்களை நான் எப்படி அனுசரித்து போகப் போகிறேன் என்று, விரிவுரையாளரும் எப்படி நடந்து கொள்ளப் போகிறேன் என்று எனக்குள் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நான் மிகுந்த அமைதியாக ஆளாக மாற வேண்டும் என்கிற நோக்கிலே அனைவரிடத்திலும் மிகுந்த அன்பாக நடந்து கொண்டேன். எனது அன்பிற்குரிய பயிற்சியாளர்கள் அனைவரிடத்திலுமே என்னை பார்த்து, நான் உங்களிடத்தில் வயதிலிருந்து மூத்தவன், அதனால் என் அண்ணா என்று கூப்பிடுவீர்களா என்று கேட்டேன். எனது சக பயிற்சியாளர்கள் அனைவரும் என்னை அண்ணா என்று கூப்பிட்டார்கள். அதன் பிறகு அவர்களிடத்திலே நான் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். என்னை விட இளவயது நிறைய பேர் இருக்கிறார்கள், பெண் தோழிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே பார்த்து என்றால் ஒரு சிறு பெண், அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கூட என்ன கேட்டாங்க. அதனால எனது அந்த பயிற்சியும் அந்த வகுப்பு தலைவருடைய பதவியும் ரொம்ப இலகுவாயிற்று. அதுதான் எனக்கு முதலிலே உண்டு. நான் நிறையா விஷயங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நிறையா விஷயங்களை என்னால் இந்த அரங்கிற்குள்ளும் சரி, எனது வகுப்பறையிலும் சரி
ஒரு நாள் மகளிர் தின விழா நடந்தது. எனது வயது 45 வயது ஆகிறது. எனது பணி அனுபவம் 25 வருடம். கீழ்நிலை பதவியிலையும் சரி, மேல்நிலை பதவியிலையும் சரி 25 வருடம். நான் ஒரு நாள் கூட ஒரு மகளிர் தின விழாவை கூட நான் கொண்டாடியதில்லை. ஆனால் எனது பெண்ணுக்கும் எனது சகோதரிக்கும் எனது மனைவிக்கும் நான் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். எனது தோழிகளுக்கு கூறியிருக்கின்றேன். இவ்வளவு ஒரு அரங்கு நிறைந்த சகோதரிகளுக்கு மகளிர் தின விழாவிலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பதற்கு நான் இவ்வளவு பேருக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்து சொன்னதே இல்லை. அதில் என் வகுப்பறையில் ஒரு 5 நிமிடம் அந்த ஒரு விரிவுரையாளர் வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வகுப்பறையிலே ஒரு 5 நிமிடம் அந்த மகளிர் தினத்தை பற்றி எல்லாரையும் பேச சொன்னேன். நானும் மகளிருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம். அந்த சமயத்தில் நான் நிறைய பேரை பார்த்து வியந்தேன். ஒரு பெண் தோழி தன்னுடைய 2 மகன்களை மருத்துவராக்கிவிட்டு நான் பயிற்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மகளிர், ஆமாம் கை தூக்குறாங்க, ஒரு மகளிர் பெண் தோழி தனது 2 குழந்தைகளை மருத்துவருக்கு படிப்பு வைத்து மருத்துவராக்கிவிட்டு எனது அரசு பணியை நான் ஏற்றிருக்கிறேன் என்ற பொழுது அந்த மகளிரை நான் கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆக வேண்டும். அடுத்தது ஒரு மகளிர், ஒரு பெண் தோழி தனது மாமியாரை கொண்டாடுகிறேன் என்று கூறினார். அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாமியார் மருமகள் உறவை பற்றி அவர்கள் 5 நிமிடம் பேசினார்கள். நான் அதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வியந்துதான் செய்தேன். இந்த இவ்வளவு பெரிய ஒரு 900 பேருக்கு மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் நான் இந்த ஒரு 50 நாட்களை கடப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, இந்த 66வது பயிற்சியினுடைய பயிற்சியாளர்கள் அனைவரிடத்திலே ஒரு வேண்டுகோள். அம்மா, ஒரு சிறு கற்பனை, கோவித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் இதிலே என்னுடைய விவாதத்திற்கு நீங்கள் தங்களுடைய வாழ்த்துறையிலே நீங்கள் வாழ்த்து கூறும்பொழுது இதற்கு பதிலளிக்க வேண்டும். அந்த பதிலில் நாங்கள் அனைவரும் உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இந்த ஒரு சிறு 1 நிமிட கற்பனையை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது ஒரு பறந்து விரிந்த கால்பந்தாட்ட மைதானம், அதிலே பயிற்சியாளர்கள் நாம் அனைவரும் கால்பந்தாட்ட வீரர்கள். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கோல்டன் கோல் கீப்பர். அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸே கிடையாது. அதாவது அந்த 8 மீட்டர் கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் கிடையாது. ரூலை விளக்கிட்டோம், அந்த போஸ்ட் கிடையாது. நாங்கள் பயிற்சியாளர்கள் அனைவரும் அந்த செலுத்துகின்ற பந்து, ஒவ்வொரு பந்தும் ஒரு விதமான பிரச்சனை. நாங்கள் செலுத்துகின்ற அந்த ஒரு பந்து எல்லாம் ஒரு விதமான பிரச்சனை. நீங்கள் அதை எப்படி சமாளித்தீர்கள்? ஒரு உயர் அலுவலராக இந்த பயிற்சி மையத்திலே நீங்கள் முதல்வராக வீட்டிருப்பவர்கள், நீங்கள் இந்த 1000 பேரை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? உங்களுடைய பணி அனுபவத்தை தங்களது வாழ்த்துறையிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே இந்த கற்பனை கதையை தங்களிடம் கூறிவிட்டு, அதற்கு கண்டிப்பாக மேடமோட வாழ்த்துறையில் நீங்கள் கூறப்போகின்ற அந்த ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் எங்களது 1000 பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும் என்பதிலே ஐயமில்லை என்கிற ஒரு நோக்கோடு எனது பயிற்சியாளர் உரையை நிறைவு செய்கிறேன். எனது வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கும் மற்ற ஏனைய அலுவலர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இவர் கேட்டார் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிடுவோமா? பதில் சொல்லிடுவோம். உங்களை எல்லாம் பெரிய பசங்களாம் நான் நினைக்கிறதே இல்லை. இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவனோ அப்படிதான் ஹேண்டில் பண்றது. என்ன பண்ணுவோம், வீட்டில் குழந்தைங்க ரகலை பண்ணா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அமைதியா
கொஞ்சம் அன்பா சொல்லி பார்ப்போம். கேட்கலன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2 விட்டு உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க? சமாதானப்படுத்தி அதை விட அதிகமா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி உங்களை எல்லாம் வளர்ந்த குழந்தைகளா தான் நான் பார்த்தேன். அது இல்லாம புத்தர்கிட்ட புத்தர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அந்த பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சீடர்களோட போய் ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு கிராமத்துல போய் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வருவான். அந்த கூட்டமா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. புத்தரும் உள்ள உட்காந்துருப்பாரு. இங்க புத்தர் யாருடா அப்படின்னு கேட்பான். மரியாதை இல்லாம கேட்பான். அவங்க சீடர்கள்லாம் அப்படியே பதபதைப்பாங்க. என்னடா இவன் வந்தவொடனே இப்படி கேள்வி கேட்கறான் அப்படின்ட்டு. புத்தர் ரொம்ப அமைதியா, நான் தான்ப்பா, என்னப்பா சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவன் புத்தருடைய முகத்தில் காரி துப்புவான். காரி துப்பிடுவான். அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப பதட்டப்படுவாங்க. அவர் புத்தர் இல்லையா, இப்படி ஒரு ஊருக்கே இப்படி புத்தரா இருக்கிறவர் ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு பதட்டப்படுவாங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திடுவாரு. அவன் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மீண்டும் வருவான். நின்று அங்க அவரை பார்த்துட்டு அழுவான். அழுதுட்டு, நான் நேத்து செஞ்ச காரியம் தப்பு, உங்க முகத்தில் நேற்று காரி துப்பியது தப்பு, என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவான். சரி போ அப்படின்னு சொல்லுவாரு. சீடர்கள் கேட்பாங்க, அவன் நேத்து அப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்கான், நீங்க அவனை மன்னிச்சு விடுறீங்க அப்படின்னு. நாம முந்தா நாள் கிராமத்துக்கு போனோமா, நம்ம அங்க பேசினது எதுவோ அவனுக்கு உடன்பாடாக இல்லை. நம்ம பேசுனதுல ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கல. அதனால அதை எதிர்த்து பேசுறதுக்காக வந்தான். ஆனால் எதிர்த்து சொல்வதற்கு அவனிடம் சொல் இல்லை. என்னுடைய சொல்லை எதிர்த்து பேசுவதற்கு அவனிடம் சொல் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம காரை துப்பிட்டு போயிட்டான். ஆனா செஞ்சது தப்புன்னு அவர் நல்லவன், அதனால ரியலைஸ் பண்ணிட்டான் செஞ்சது தப்புன்னு. இன்னைக்கும் வந்திருக்கான், மன்னிப்பு கேட்பதற்கும் அவனிடம் சொல் இல்லை. அதனால அழுகிறான். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா எதன்மதியா நம்ம ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கோம், நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம்னா சொல்லின் வழியாக கையாளுவோம். அவங்கிட்ட சொல் இல்லாதவன் தான் இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளின் வழியா போவான். அதனால அவனை நம்ம ஒன்னும் குறை சொல்ல வேண்டாம். அவன் போல அங்கே நிக்கிறான். இவர் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிறான். ஏன்பா, நீ நேத்து செஞ்ச செயலுக்கு இன்னைக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. நேத்து நீ செஞ்சத நான் இன்னும் தூக்கிட்டு சுமந்துகிட்டு இருப்பேன் நீ நினைக்கிறியா? அதை நான் நேற்றே விட்டுட்டேன். நான் ஓடிக்கொண்டிருக்கிற நதி மாதிரி நேற்று நீ துப்பியது நேற்றே கடலில் கடந்து விட்டது. நான் இன்று புதிதாய் பிறந்த நதி, நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். எதுவுமே போய் என்னைய டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது அப்படின்னு புத்தர் சொல்லுவாரு. நான் அந்த மனநிலையில தான் என்னோட சர்வீஸ்ல எல்லா நாள்லயும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஓடிக்கொண்டிருக்கிற நதி எதுவும் என்னை தொந்தரவு செய்யவே செய்யாது. அன்றன்றைக்கு அந்தந்த பிரச்சனைய அங்கங்கே விட்டுட்டு, இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்ததா, இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிட்டோமா, இன்னைக்கு இவங்க இப்படி நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணாங்களா, அடுத்த நாள் மோசமா பிஹேவ் பண்ணவங்களா இருந்தாலும் அடுத்த நாள் பேசினா நான் நேற்றைய விஷயத்தை நேற்றே மறந்துருப்பேன். நான் சண்டை போட்டிருப்பேன் அவங்க நினைச்சிருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா நான் அதை மறந்துருப்பேன். ஏன்னா நேற்று அவங்க செஞ்ச தவறுக்கு நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு அவங்க வந்தாங்க நம்ம பேசுறோம். எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, எப்படி டோட்டலா மறந்துட்டு பேச முடியுது? எனக்கு மறந்து போகுது, நான் என்ன பண்ணட்டும்? ஸோ அதுதான் என்னோட இந்த சக்சஸ்க்கு காரணம் நான் நினைக்கிறேன். என்னோட கேரியர் ஃபுல்லாவே அதுதான் என்னோட சக்சஸ்க்கு காரணம். அதனால நீங்களும் முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பாருங்க. எதையுமே இங்க எடுத்துட்டு போக கூடாது, எந்த விஷயத்தையுமே இங்க எடுத்துட்டு போக கூடாது. அது இல்லாம இந்த வாழ்க்கை ரொம்ப கஞ்சத்தனமானது, ரொம்ப கஞ்சத்தனமானது. இன்னைக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு ஆயிடுச்சு? 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இப்படி லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. 120 வருடங்கள் சித்தர்கள் சொல்றாங்க. ஆனா நமக்கு 120 வருடங்கள் இருக்க முடியுமா? 60-70 வயசுலயே நோய்கள்லாம் பாடா படுத்துது. அப்ப லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. பல துரோகங்களையும் பல வலிகளையும் பல ஏமாற்றங்களையும் சுமந்துகிட்டே போற அளவுக்கு இந்த வாழ்க்கையில இடம் இல்லை. வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. மன்னிக்கிறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சந்தோஷப்படுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கணும். ஏன்னா நின்று யோசிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு கூட இந்த வாழ்க்கையில டைம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 50% கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 50% தான் இருக்கு. அந்த 50%க்குள்ள நான் அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்திருச்சு. அவங்க அந்த வார்த்தையை ஒரே தடவை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம திரும்ப 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 நினைக்க நினைக்க பல 100 தடவை பல 1000 தடவை அந்த வார்த்தை நமக்குள்ள உயிர் பெற்றுக்கொண்டே இருக்கும். அதை அங்கேயோட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்.
ஸோ இந்த ஒரே ஒரு டாக்டிஸை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.